அதே மாதிரி சி செக்ஷன் இதுக்கு எல்லாருமே ஆப்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, என்னால் வலி தாங்க முடியாது, நார்மல் டெலிவரி ஐயோ எனக்கு பயமாக இருக்குது. இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இது நார்மல் டெலிவரி ரொம்ப அவசியம், சி செக்ஷனை வந்து வேணும்னே நம்ம அதை எடுக்க வேண்டான்னு. பட் நார்மல் டெலிவரியில் வலியை தாண்டி வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது? இதை நம்ம வந்து சொன்னோம்னா பெண்களுக்கு அது மேலே ஒரு ஆசை வரும் இல்லையா? நார்மல் டெலிவரியில் வலியை தாண்டி நம்ம ரசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்கும்? நீங்கள் வந்து இந்த கேள்வியை ரொம்ப தப்பான ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க. ஏன்னா நான் வந்து சி செக்ஷன் ஆப்டட் சி செக்ஷன் பண்ணியிருந்தேன். பட் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன், விச் இஸ் வெரி வெரி பர்சனல். அந்த அந்த ஒரு வலி தான் வந்து ஒரு தாய்மையை நியமிக்குது, ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு பெயின்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. நார்மல் டெலிவரி தான் பெஸ்ட். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது நேச்சுரலாக நடந்துருச்சுன்னா ஃபைன். பட் இருந்தாலும் அது ஏதோ ஒரு காரணங்களால் வந்து சி செக்ஷனாக ஆயிடுச்சு, ஒரு குழந்தை பெருசாக இருக்குது, இல்லை இவங்களுக்கு ஏதோ ஒரு சுகர் இஷ்யூஸ் இருக்குது, ஏதோ ஒன்றுனால ஒரு சி செக்ஷன் நடக்குது. அது அவ்வளோ தவறான விஷயங்களும் கிடையாது. சி செக்ஷனில் நம்ம ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு எமோஷனை ஃபீலிங்கை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறது உண்மை கிடையாது. ஸோ நார்மல் டெலிவரி உங்களுக்கு நேச்சுரலி நடந்ததுன்னா வெரி குட், பெஸ்ட் விஷஸ். பட் அப்படி நடக்கலனாலும் நீங்கள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய விஷயத்த மிஸ் பண்ணிடலை. ஏன்னா இதை பற்றி நிறைய கான்வர்சேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏதோ ஹாஸ்பிட்டல் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சி செக்ஷன் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வலியை நீ அனுபவிச்சாதான் நீ ஒரு நல்ல ஒரு அம்மாங்கிற ஐ திங்க் இந்த தாட் ப்ராசஸ் அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நல்லாவே அட்வான்ஸ் ஆகிடுச்சு. ஐவிஎஃபாக இருக்கட்டும், இல்லை சி செக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, நீ சி செக்ஷன் பண்ணனா வெயிட் பயங்கரமாக போட்டுருவோம், முதுகில் ஊசி போட்டுருவாங்க, அது இதுன்னு சொல்லி. ஐ திங்க் இன் ரியாலிட்டி எல்லாரும் சொல்கிறதுக்கும் ரியாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி அதெல்லாம் நிறைய நிஜமாக உண்மையே கிடையாது, ரைட்? அதுலேயுமே ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது அண்ட் ஆல் தட். ஸோ இதை பற்றி நிறைய நம்ம யோசித்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. கண்டிப்பாக.